கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க இந்த பொன்னமராதி வட்டாரத்துல இருந்து இந்த பொன் புதுப்பட்டிக்கு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க கூத்து பார்க்க தூள இருந்து வந்தது என்னாச்சு எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா வீட்டுல சோத்துல தண்ணிய ஊத்துற ஆத்தாக்கா கூத்து பார்க்க இந்த தமிழனுக்கு தமிழ்நாட்டுல உள்ள கலைகளை வாழ வைக்க இந்த தமிழனுக்கு ஆமா நம்ம தமிழனுக்கு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நிறைய பேத்துக்கு இந்த பாட்டு புரியாது நாடகம் பார்க்க வந்ததுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றேன் என்னதான் சொல்ல வரையான் எனக்கே இந்த பாட்டு தெரியாது அவ்வளோ சிரிச்சுக்கிறேன் நான் கோமாளியை விட்டு மாற மாட்டேன் இந்த ஜெயிலில் நிற்கிற ஊருக்கார கூப்பிட்றா உள்ள வருவியலாம் எல்லாருமே உள்ள வருவியலாம் கப்ளிங் வாங்கி தராங்களா இடம் இல்லை விதி இது என்ன கூட்டம் உள்ள வந்து வாரு இந்த பொம்பளையில பார்க்கறதுக்கு தான் 25 பேர் பூலதல்ல மணிக்கு நிற்கிறேன் அப்படியே சிமெண்ட் முடிய சிரிக்கிறான மயிர் அக்கல் பண்ணுறானடா தம்பி வீட்டில் உட்காந்து சரி மாடு கடல முளைக்குச்சியை பிடிங்கிட்டு ஓடட்டும் வீட்டு இந்த மொட்டை மட்டைக்கு என்ன வேணும் கேளு சந்தனம் வேணுமா காசு கொடுக்க வர்றாரா டே காசு அப்படியே வாங்கு என்ன காசை கொடுனே இது என்ன டோல் கட்டு நினச்சியா நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக அண்ணன் பேர் என்ன பழனியப்பன் டிரைவர் பொன் புதுப்பட்டி நன்றி 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 என்ன ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளே போய் கும்பிட்டு சந்தனத்துக்கு தடவிட்டு போ நான் நாரதில் போடுறேன் வச்சிருப்பேன் உண்மையிலேயே இது அருமையான ஊர் இதெல்லாம் நான் தண்ணியை போட்டு 2 பேர் சண்டை ஓட்டில யாரு நல்ல வியாபாரம் பார்த்திய பூனா வியாபாரம் அது தெரிச்சுப்போ அந்த பொம்பளையாலாம் பிள்ளையெல்லாம் பாவம் நான் பார்த்துட்டேன் தாய் இப்படி ஆளுங்க பேசும்போது உலக்க எடுத்து வெதரில் அடிச்சிருது கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் திருவிழா வச்சாலும் ஒரே கோட்டரை போட்டு கருத்து போடுவாங்க நீங்கள் மற்ற ஒப்புன மாதிரி என்னை நினைக்கக்கூடாதுனே நான் அங்கேருந்து நாடகம் பார்த்துட்டு சோத்துக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு செம்பரியாடு மேட்ச் வந்தவன் அந்த எம்கே ஏழைகளோட வழி என்னன்னு தெரியும் பசியோட வழி என்னன்னு தெரியும் பாசத்தோட வழி என்னன்னு தெரியும் குடிச்சா எப்படா பேர் கணும்ன்றதும் தெரியும் நான் பெரிய குடியாரன் இருந்து திருந்தன வந்தேன் எம்கேஆர் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை இருக்கும்போது எத்த தண்டி வார்த்தை நீதேன்ப்பா மாடு புடி மாடு உன் நோனி அத்தைய ஒரு நீனா அண்ணின்னு சொல்லாத களி பொம்பளை பிள்ளைய கூட மிரண்டுச்சு இதில் மருதமணிக்கு அதை கேட்டோன்னே மூடாயிருச்சு அவனுக்கு களி பிட்டு படம் பார்க்காமே பிட்டு படம் ஓட்டுறாங்கடா ஓ ஏ அவ்வளோதான் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கணேஷ் பல ஓட்டுறவங்க நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பொன் புதுப்பட்டி ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே சார் போய் சார்பு இந்த கெயின்னு எக்கோ அவ்வளோதான் 3 தான் தெரியும் அல்ல சார் போய் பங்காளி அருமையான மை செட்டு பை நியூ ராக்காயா ஓனர் யாரு அவனுக்கு ஓனராக யோகா இருக்கு இவனுக்கு இன்னும் ஓனர் அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாப்புல ஏதோ நம்மளால முடிஞ்ச தூக்க வரைச்சி ஒரு ஐடியா கூட்டரமா கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கமான் கமான் கூட்டரமா கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கூட்டரமா பொன்னமராதி இந்த புதுப்பட்டியில கூட்டரமா கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா நன்னானே
பரவசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா இந்த ஓடனந்த கூட்டத்தில எழறமாமா இந்த ஓடனந்த கூட்டத்தில எழறமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ சாரட்டு வண்டி ஓட்டி புத்ரு டாய் சாரட்டு வண்டி ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழவை வளர்த்த அந்த காரி மாட்டரண்ட பூட்டிய சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழவை வளர்த்த 2 காரி மாட்ட பூட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போல வண்டியை ஏ மாமா நம்ம உடையா பிராட்டியம்மன் கோயிலுக்கு எழறமாமா போடு எல்லோ எழலோ எழறமாமா எழலோ எல்லோ எழலோ எழறமாமா எழலோ அலுயர விச்சருமா கருப்பு அசையாதடா நாரவனாக்காத 48 மனையாண்டு அந்த ராம நாட்டு பாஜான அழுயர வீச்சருவா நீ போகிறது நல்லது பிள்ளை திரு போயிரு ஒழுங்கா போயிரு என்ன பிள்ளைய கொண்டு வர அந்த தண்டி கூட்டத்துக்குள்ளே பேசாமல் படுத்து நொடக்குவியா நடுவு கூடத்தில் பிள்ளை திட்டு வந்து ரொட்டி வாங்கிட்டாரு இந்த கேமராக்காரங்களை பார்த்தா அவனை குருட்டு கொக்கு பிடிக்கிற மாதிரி தெரியுதா இவங்க எங்கே வேணும் கொக்குக்கு கண்ணி வச்சிருக்காங்க ஐயா பேசலாமா அது வேணாமாங்கய்யா இல்லை இந்த சாமிபுரம்டாலே நாட வேணாம்ட்டாங்களா என்னது சரி சரி அதே எங்கிட்ட வீட்டுக்கு போடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்பாலினால் திருப்பதி மீன் கடை ஓனர் நீ தானே ஓனர் எங்கே ஒரு மீன் கடை வச்சுட்டு படி ராஸ்கல் 100 ரூபா தர்ற அம்பளிப்பு கொடுத்த இப்பாலினால் திருப்பதி மீன் கடை வாழ்த்துக்கள் ப்ரோ நீ மீன் கடையில் சிலாம்பு சொல்கிற ஆள் தானே அந்த பல்லு சிலாம்பா இருக்கும்போது கண்டுபிடிச்சிடுவேன் அங்கிட்டு கயிறு கட்டிக்கல அவங்கெல்லாம் ஓட்டப்பந்தயத்துக்கு வந்தவளா தான் ஏன் எது கயிறு காலை சைஸாக போறிய டொங்காசு போடுற மாதிரி போதும் விடுவேன் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக பசதுக்குரிய நான் வணங்கக்கூடிய கேப்டன் மேடைக்கு சொல்ல மாட்டேன் அவருடைய பற்று நான் ஒரு பக்தன் ஆகிட்டேன் ஏன் தெரியுமா கட்சிக்கு அப்பாற்பட்டு கேப்டன் கருணை உள்ளம் கொண்ட ஒரு கடவுள் அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்க வளமுடன் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1005 என்றும் கேப்டனின் உண்மை தொண்டன் கேப்டன் குமார் சங்கம்பட்டி சூப்பர் புத்ரு அதான் உண்மையிலேயே அதாயா உண்மையிலே தமிழுடையது இவன் தண்ணியை போட்டு கத்துறானா முண்டை உணர்ச்சி வச்ச அந்த அனத்துற மாதிரி கத்துறானா போதை அடக்க முடியலன்னு அர்த்தம் இல்லை வெதரில் சீகரம்பு கடிச்சு பிடிச்சாங்க வாடா அலசி விட்டு அடிப்போண்டா என்ன கொட்டையை அலசி விட்டு அடிப்பியா நாடகமாக விட்டு போட மாடா மூடு பொத்து இது பொம்பளை ஆளுக்கு தானே அந்த கயிறு கட்டினியா அப்போ விழா கமிட்டி பொம்பளை ஆளுக்கு தானே இதில் எங்கன்னா பொம்பளை ஆள் உட்காந்துருக்கு கயிறு அவருங்கப்பா என் தமிழன் இந்த மாதிரி இடத்துல தவறு செய்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது இந்த தமிழன் தாய் உள்ளே தானே அதுகளும்
இந்த கயரை எதுக்கு கட்டினீங்கன்னா வேறு வேலை இல்லை உங்களுக்கு. எப்பயுமே வந்து தவறு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தூண்டினீங்கன்னா தப்பு செய்ய தோணும். இந்த கயரை அவுத்து விடுங்க, கை தட்டலாம். இங்கே பாருங்க சிங்கத்தை. அதான் பொம்பளை ஆளுங்க. ஆம்பளைட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? நீ பிரச்சனை பண்ணாமல் இருந்தா சரி. வீட்டில் பூரா புருஷனை நாடு 1 மணிக்கு எழுப்பிக்கிட்டு அடிக்கிற கிளப்பிக்கிட்டு. இப்போ பூரா புருஷங்க பூரா மருதமணி மாதிரி இருக்கேன், பொம்பளை பூரா அருநாள்ட்டு மாதிரி. ஒவ்வொரு பொம்பளையும் சுமுண்டு மூட இந்த தண்ணி வச்சுக்கிட்டு என்னது அப்படின்னு மரண்டு தாள் கட்டுக்கிட்டுலாம் பிடுங்கி. ஆம்பளை பயப்படாமல் இருந்தா சரி. ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த தமிழன் ஆண்களை குற்றவாளி என்று சொன்னால் எம்கேஆர் பொறுத்து கொள்ள மாட்டேன். ஐயா விழா கமிட்டி போகிறது நல்லது. இந்த ஒரு வய நாடகத்தை கற்றுப்படுறேன். ரொம்ப நேரம் தீச்சட்டி எடுத்த மாதிரி யான்றேன். ஆனே வானே என்னண்ணே எங்கிட்ட ஏற்றிட்டு வர்ற? நல்ல வில்லையா இருக்க? நம்ம இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்து. உட்காருனே. இந்த சைடில் நிற்கிற ஆள் எப்படி இந்த பாக்ஸை தள்ளி விட்டுருவேன். இப்போ பாரு, நான் ஜாமி அழைப்பேன், அதுக்குள்ள ஒரு ஆள் ஜாமியாடி இருக்கேன். மங்கு மங்குன்னு தவி விட போகிறேன். மைஜெட்டுக்காரன் ஆடிவிட்டான். அப்போ ஒரு ஊரில் மைஜெட்டு போகிற ஆள் மங்கு மங்குன்னு குதிச்சு வயரப்புறம் பிச்சு எறிஞ்சேன். ஆனால் இந்த தம்பிக்கு ஜாமி வராது. ஏன்னா இன்னமே வந்து டொங்காசு வரல. பேரன்பு கொண்டு என்னத்தை அப்படி எட்டிட்டு பார்க்குறேன். நானா தூண்டி ஓடுக்கிட்டா இருக்கேன். கம்மா கெண்ட மாதிரி அதுதான். எது கத்துனிய? ஏ இப்படி கத்தி தாண்டா நல்லா வர்ற மாடு கூட பாய்ச்ச இது பண்ணி சும்மா நிற்கிறவனை குத்தி போட்டு போயிடுவேன். அது பாட்டுக்கு மாடு வந்துக்கிட்டு இருக்கேன். கத்தியா புரியாண்டிவேன். சும்மா ஐஸ் ஊற்றவனை தூக்கி போட்டு போயிடும். தாலுகா ஆஃபீஸில் போய் கொடு. நான் இல்லை, நான் கிளர்க்கு. என்னடா அது மனுவா? என்னடா அது? ஐயோ இது இல்லையா, இது மருதமணி மைக்கு எச்சி தரிக்கி. எம்கேஆர் அண்ணனை பாராட்டியால் புரட்டின்னு ஓட்டிருக்கேன். என்னது? சரி நான் சேர்த்து படிச்சுக்கிறேன். எம்கேஆர் அண்ணனை பாராட்டி மாங்காளி பட்டி ராக்கெட்டு குரூப்பு யாரு பூச்சி வேறன்னா இது யாரு உள்ள தூக்கிட்டு போங்க. ஒரே அறதேன். அப்போ புத்தரு உக்காரு. இடம் இல்லாம தெரிஞ்சிரியா? நீ 8 நாளைக்கு தெரிஞ்சாலும் இடம் இருக்காது. விதி மாங்காளி. என்ன சிரிப்பு அதிசயமேல. மாங்காளி வட்டி ராக்கெட் குரூப்பு ஜல்லிக்கட்டு நண்பர்கள் ரமேஷ் பிரதர்ஸ், வல்லம் டேவிட் 20 ராஜேஷ் பிரதர்ஸ் சார்பாக மீண்டும் ஒரு முறை படிக்கும். இங்க வாவே நீ உனக்கு 500 ரூபா தரேன். வீட்டை விட்டு ஓடி போயிடும். எந்த தண்டி லிஸ்ட் போட்டிருக்க காது குத்து பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி 200 ரூபா பட்டி ராஸ்கல். நாட்டில் 1000 ரூபா கொடுத்தாலும் பொத்துன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். 200 ரூபா கொடுத்துட்டு இன்னொரு முறையா? டேய் அவரை போய் கிட்னி எடுறான். வாழ்த்துக்கள் போடுவோம். பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய அன்பாலயத்துக்கு நன்கொடை கொடுக்குற ஆளுகள்லாம் 100க்கு 10 பேர் தான் இறக்கப்பட்டு கொடுக்குறேன். மற்ற ஆள் பூரா விளம்பரத்தை தான் கொடுக்குறேன். இதுதானே உண்மை? உண்மையா இல்லையா? ஏய் கையை ஆட்டினா நான் கோடாங்கி விபூதி அள்ளி அப்படி வீசினேன்னா ஓதம் 12 டன் ஆகி போகும். அப்புறம் சரி பனை மரத்திலே சொரிஞ்சுக்கிட்டே கிடப்பான். பொம்பளை நினச்சிட்டான்டா அவன். அந்த அளவுக்கு போதில் இருக்கான்டா. தாடி வந்து அவனுக்கு மாஸ்க் மாதிரியே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. இருடா லபி தலைன்னா என்ன பண்ண நம்ம வந்து கோலம் அடிப்போமா? காணா நக்கற போனோம். அரே கல்லுதான் நீர்மலை அடிச்சான் பாடுறா வந்தாண்டா. இதில் கொஞ்சம் சார் போய் பாப்பு பேசா இருக்கு. சார் போய் இப்போத்தான் நாடகமே ஆரம்பிக்க போகிறேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இன்னும் 150 பிறவி எடுத்தாலும் இந்த தமிழனுக்கு பட்ட கடனை இந்த எம்கேஆர் அடைக்க முடியாது. பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே,
கட்டின புருஷன் சாப்பிட்டாரா, பெத்த பிள்ளைக்கு சோறு ஊட்டணுமா என்று கூட தெரியாமல் கரண்ட் கட்டான இபி அதிகாரிகளை கேட்காத கேள்வி கேட்டுவிட்டு சீரியல் பார்த்து கொண்டு தெரியக்கூடிய என் தாய்மார்களே, ரோசப்பட்டால் ஒன்றும் இல்லை மேடம், கிணத்து வடியை வச்சு எரிஞ்சே வருவேன். சீரியலை பாருங்க, அது பொழுதுபோக்குத்தேன். இருடா, ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு விட்றேன். அதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டு சென்னை போயிட்டானேவே. இப்போ தானே இங்கே நிற்கிறேன். பொன்னமரா நின்றவனை கொண்டு போய் விட்டுட்டானே மேலுமருவத்தூருக்கு. சீரியலை பாருங்கள். நாடகம் எந்த கலையாக இருந்தாலும் என்னைய பொறுத்தளவு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகத்தான் பார்க்கணும். உங்கள் குடும்பம் முக்கியம். 4 பேரை போல் நீ நல்லா வாழ்ந்தாத்தேன் அது நல்ல வாழ்க்கை. நீ கொஞ்சம் லேஜாக இறங்கிட்டேன்னா எதிர்த்து வீட்டுக்காரன் எலும்புச்சம்பளத்தை உருட்டி விட்டு விளையாடுவேன். சூப்பர் தலை என்ன இல்லை சூம்ப வர்றேன். நான் என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அந்த கழுத்திருப்பேன் சாவ. சூப்பர் தலைவா. அன்னை திரசாரவத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே, இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியாளருக்கு தான் தெரியும் இந்த வேதனையெல்லாம். இந்த வந்துட்டேன் மனு கொடுக்க. சும்மா வாடா, ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாத வாடா. உனக்கு நீக்குற ஆகிற சக்தி இருக்குடா. நீக்குற மாதிரி வருவேன் நல்லா. டெய்லி கிளச்சி விட்டுக்கிட்டே இரு. ஓ ஏ கே நண்பர்கள், ஓவலிப்பட்டி. ஓகே நண்பர்கள். ரூபாய் 501. நன்றி புத்ரு. இந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் ஐயா. புறம் தமிழ்நாடா கேரளாவா? வணக்கம் சொல்லும் போது ஒன்று வணக்கம் சொல்லணும், இல்லை கைதட்டணும். கணேஷ் போல போடுறாங்களா? என்னப்பா ஏன் சின்ன பிள்ளை வெளியே இருந்துச்சாரா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா புத்ரு? ஊரே எங்கள் அண்ணன் தம்பி இதை. நான் ரசிகர் என்று பிரித்து பார்ப்பதே கிடையாது. என்னையை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி. நீங்கள் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்லாட்டாலும் இந்த தம்பி விட மாட்டேன். கூத்தாடியாவது உங்களுக்கு சோறு ஓட்டுருவேன். இதே உண்மை. இந்த உலகத்தில் யாருமே பிறக்க போகிறது கிடையாது. இதில் நீ பெரியாள் நான் பெரியாள்னு அடித்து பாஞ்சு காற்றை கடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கிடையாது. இந்த உலகத்தில் யார் பெரியாள்னா 10 மாதம் உன்னை சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்துச்சுவார் பெத்த தாய் தான் பெரியாள். அதுக்கு நினச்சிச்சுன்னா அன்னைக்கு நம்மளை கொண்டு வந்துச்சுன்னா நக்கிரி தெரிய வேண்டியேன். பெத்த தாயை உரம் கைதட்டுதுவார். பிள்ளைய சொல்கிறத கேட்குதாத்தா? கேட்கல, பழுக்க காய வச்சு அவங்கள இழுத்துரு. எதுலன்னு ஏறி இருடா பேப்பைய மைனே. சரிடா சொல்கிறா. எதுலன்னா நான் டேப்பை வச்சு அளக்க முடியும். ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளேயும் வேர்க்கல்ல வியாபாரம் பார்க்குறவாரு எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். தூக்கத்தில் அவ்வளோதான். மாடு பொடி மாடு. ஏன்னா கூட்டம் குறையட்டேன். 4 மணியை போல் பாரு, நாங்கள் 4 பேர் தான் இருப்போம். அப்படி வரைச்சிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் தொழில் இருக்குது. நான் சொல்கிறேன் கூட்டத்தில் கவனமாக போகணும்னே. ஆமாம், அப்புறம் கொலுசை காணாமட்டுறாங்க ஓடிட்டு. ஏன்னா மை செட்டு எந்த தொழிலுமே புனிதமான தொழில் தான். உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. கலவாங்கலாம்டா. கலவாங்கிறேன் ஒல்லியான ஆள் கலவாங்கணும். இப்படி ஆள்லாம் கலவாங்க முடியாது. முண்டை ஓட முடியாது. பொன்னமராய பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நிற்பேன். இந்த செகதியிலே அங்கேயே பிடிச்சி 2 நாளைக்கு அடிப்பாங்க. சட்டி இல்லாமல் வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன். அடி வாங்கினியாக்க இல்லை, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன இது ஏன்டா அப்படி எந்திரிக்குதுங்க? கலர் கொஞ்சம் கோழி குஞ்சு மாதிரி. ஏதாய் பேசாமல் இருக்கண்ணே. இன்னும் உங்கள் ஆட்டை 2 நாளைக்கு தானே. திங்கக்கிழமை பார்க்கணும். எத்தனை பேர் மூக்க வடிக்கிறானா? அவங்க அம்மா அப்பாவை கொன்றுவாங்க. எம்மா 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 நான் பள்ளிக்கூட போல பாஜா. அவங்க அப்பா வேணை பிடிச்சி தள்ளுவார். போடா எப்பா 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 அப்பா அப்பா உனக்கு ரிமோட்டுக்கார வேணாப்பா வேணாப்பா பள்ளிக்கூட போ. அந்த படிக்கட்டில் பள்ளிக்கூடத்து படிக்கட்டில் 7 தடவை காலை வைப்பேன். எப்பா 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 எப்பா. அவங்க அம்மா 2 கை, அவங்க அப்பா 2 கால். அப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் திணிப்பாங்க. அங்கிட்டு பார்த்தா வாத்தியாரை கொண்டாட்டி வாத்தியாரை தூக்கிட்டு வரோம். 7 கேள். இவங்க இவரை கடுப்புல வாத்தியாரை அடிப்பாங்கன்னா அவர் ஐயோ ஐயோ ஏல நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா.
என்ன சிரிப்பு? ஏன் என்ன வங்காளி அகிட்ட என்ன பிரச்சனை? ஓகே ஓகே யாரும் உட்கார மாட்டா. என்ன ஓதமோ இல்லை என்ன வேதமோ? எங்கே நிற்கிறாள் வயரை ஒரு மாதிரியா பிடிச்சிக்கிட்டு நிற்கிற. நாடகம் விடிய விடிய நடக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அந்த பிக்கப்புக்கு வந்து டிவி கட்டணும். அந்த இடவுல நிப்பாட்டி விடாயிடா. இவ்வளோ இரவுலையும் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நாடக கலையில் இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த உயிர் தமிழர் அத்தனை பேருக்குமே எம்கேஆர் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் தூக்கத்தில் வந்திருப்பீங்க. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகம் விடிய விடிய ஆளுக இருந்தாத்தே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாதியில் படுக்கலை, 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இருக்கிற மண்ணுக்குன்னு கல்லெல்லாம் அள்ளிட்டு போயிடுறேன். அங்கிட்டு உள்ளே போனால் கொட்டாய பாதியை காணா. கொட்டாயக்காரன் நாளைக்கு ஒரு காது ஊத்துக்கு போயிருக்கேன்னு அவர் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மை செட்டு ஊர் எல்லையிலேருந்து ஒவ்வொரு கொலையாக கழட்டிட்டு வர முடியும். ஆனால் எத்தனை கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் தன்னுடைய நடிப்பையும் குறைப்பதில்லை இந்த நாடக கலைஞர். அதுதான் உண்மை. மருதமணி அண்ணா 2 வாட்டில் குளுக்கோஸ் ஏருக்கு போய் பார்த்துட்டு வரியா? ஆரஞ்சு வாங்கிட்டு போறியா? அவன் தன்னால் ஒத்த கண்ணு தெரியாமல் இப்படி படுத்து கிடக்கேன். அவனை போட்டு செல்ஃபி எடுக்கிறேன். அவனுக்கு கடைசி செல்ஃபி ஆயிராமடா. போய் எடுக்கிற ஆளுவோ 10 பேர் போய் அவன் எம்பிடுக்கான இப்படி கையை போட்டுனா அவன் சுண்டிக்கிட்டு நிற்கிறேன். அதில் ஒருத்தன் காலை உழைப்பிட்டேன், கட்ட வர வளசிக்கிறது. கலைஞன் என்பவர்கள்லாம் யாருன்னா நாடக கலைஞன்னா, நாங்கள்லாம் சம்சாரி வீட்டில் பிறந்து கஷ்டப்பட்டு வந்தவதே நாடக நடிகர்லாம். பூராமே ஹாங்காங்கு, இவர் வந்து கன்னடா, இவர் ட்ரம்மு வேறேன், அவர் வந்து முசரப்பு, அதெல்லாம் கிடையாது. பூராமே உப்பு சோப்பு தான். உப்பு சோப்பு போட்டு துவச்சி வந்தவங்க தான். தம்பி சொன்ன மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் கணேசி போயில இல்லைன்னா மண்டை காயுமே. அதில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. போயில இல்லைன்னா விட வேண்டி தானே மச்சான், மண்டை காயுது மச்சான். ஆமாம், காஞ்சா 10 படி அரிசி போட்டு வேக வச்சுருவார். அப்படியே அலைவேன், பேயா தெரியும். எவனாவது சட்டிக்குள்ளே கையை விட்டானு அகனே வாவேன். என்ன ப்ரோ அவன் உண்ணி அடிச்சு பிடிச்சி ப்ரோ. இதில் சில பேர் போயில எடுப்பேன், இப்படி உள்ள கைலிக்குள்ளே இப்படி எடுக்கும்போது 2 பேர் ப்ரோ போயில தானே கேட்டோம்னா, இல்லை ப்ரோ போயில இல்லை, சட்டி ரேசா பிறண்டுருந்துச்சு. ஆனால் அதை எடுத்து போடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மாடா ஒரு சோக்கர் மாடா